அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இப்போ வந்து வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு தரமான படம், அரைச்சமாவே அரைக்காம ஒரு வித்தியாசமான ஒரு புது அனுபவமாக இருக்கணும். மிஸ்ட்ரி மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்றவங்களுக்காக இப்போ அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்க கன்னட படம் தான் பிளிங்க். இந்த படம் பார்த்துட்டேன். இது வந்து படம் தியேட்டர்களில் இந்த மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகிருந்தபோது பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படம் பல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றிருந்தது. ஒரு புது டீம் தான் களத்தில் இறங்கியிருக்கு. ஒரு சில நடிகர்கள் தவிர மீதி எல்லாருமே புதுமுகம். டெக்னிக்கல் டீமும் புதுமுகம். அது இல்லாமல் படத்தை வந்து ஸ்ரீநிதி பெங்களூருன்னு இயக்கியிருக்காரு. அவர் அறிமுகம் என்னன்னு சொன்னாலும் நம்ப முடியாது, சத்தியம் பண்ணாலும் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். இது வந்து ஹாலிவுட் படங்கள் மாதிரியே நம்மளை வந்து நம்மளே ஒரு 2, 3 வாட்டி வந்து மூளையை குழப்பி சிந்திக்க வச்சுற அளவுக்கு ஒரு கதையை கேரி ஓவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சுவாரஸ்யமாக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த மிஸ்ட்ரிக்கான விடைகள்லாம் நல்லா தெரியும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வந்து புது அனுபவமாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கான அந்த பிளாட் இல்லை. அதனால் 14+ இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அது மாதிரி இந்த படத்தில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அது இல்லாமல் பல இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தை பற்றி. ஸோ அந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தரத்தில் வந்து பொது படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டர்களில் வரும்போது தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனில் இருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் வந்து முதலே இது சொல்லிடுறேன். இந்த படம் வந்து 2014 ஆஸ்திரேலியன் த்ரில்லர் படமாக வெளிவந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய புதுமையான படமாக பேசப்பட்ட ப்ரீ டெஸ்டினேஷன் அந்த படத்தை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படம் எப்படி நல்லா பேசப்படுதோ அதே அளவுக்கு இப்போ இந்திய மொழியில் வந்து இந்த படமும் நல்லா பேசப்பட்டிருக்கு. ஸோ ஹாலிவுட் லெவலில் எடுத்த அறிமுக இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ பேர் வந்து அபூர்வா. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன ஒரு வேலைகள்லாம் எடுத்து எடிட்டிங் மாதிரியான சின்ன சின்ன அந்த ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட எடிட்டிங் வேலைகள்லாம் வந்து ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ணிட்டு வராரு. பாதி நேரத்தில் மீதி நேரத்தில் வந்து அவரோட ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு, காலேஜ் ஸ்டடீஸை. அப்படி தான் கதைகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அன்றாட செலவுக்கே கொஞ்சம் திண்டாடும்போது அவங்க கடனை வந்து அவரோட ஒய்ஃப் அவரோட லவர் கிட்ட தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. செலவுக்கெல்லாம் அவங்களும் அப்பப்போ 500, 1000 ஜிபேல போட்டு விட்டுறாங்க. இப்படி அவர் கஷ்ட ஜீவனம் நடத்திட்டு வராரு. அவருக்கு ஒரு ஒரு நாள் அபூர்வமான சக்தி இருக்குன்னு தெரிய வருது. அதில் என்னன்னா 1/2 மணி நேரம் அவர் கண்ணை சிமிட்டாமல் இருப்பாருன்ற சக்தி தெரிய வருது. ஸோ இதை வச்சு அவருக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியான ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அபூர்வ சக்தி இருக்கு எனக்கு தெரியும். ஸோ அதனால நீங்கள் உங்கள் உங்கள் கடந்த காலத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து என்னோட ஆராய்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த மருந்தை கொடுத்து அவர் 1/2 மணி நேரம் அந்த கண்ணை பிளிங்க் பண்ண வந்தால் அந்த கடந்த காலத்தோட நினைவுகள்லாம் போகும். எப்படி இன்டர்நெட் நாளை வந்து சமீபத்தில் வந்து விஷ்ணு விஷால் நடித்த படத்தில் அவர் எப்படி டைம் ட்ராவலுக்கு போயிட்டு வருவாரோ அதே மாதிரி இதுலேயும் வந்து டைம் ட்ராவலுக்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு கதைக்களம். 1/2 மணி நேரம் கண்ணை பிளிங்க் பண்ணிட்டு திரும்ப இந்த உலகத்துக்கு வந்துருவாங்க. இப்படி வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு போயிட்டு அவரோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. போன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க அப்பா அம்மா பற்றியான மர்மங்கள், அவரோட சொந்தக்காரங்க பற்றி மர்மங்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்த, ஆச்சரியத்தை நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் எல்லாமே மிக்ஸ்டு ஒரு ஃபீலிங்ஸை தெரியப்படுத்துது. அது இல்லாமல் நிகழ்காலத்துலேயும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து நினைவுக்கு வந்துட்டு போகிறது. அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. ஸோ லாஸ்ட்டில் இந்த பிரச்சனைகள்லேருந்து அவர் மீண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக சொல்கிறது தான் பேலன்ஸ் அமைச்ச கதை. இந்த படம் வந்து ஏற்கனவே நம்ம சீரியல்களில் வந்து மர்ம தேசம் சொல்லி நாகா அவர்கள் இயக்கியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு மைத்தாலஜிக்கலாக எப்படி அந்த ஒரு முன்ஜென்ம பிரச்சனைகள்லாம் வச்சு எடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை வந்து ஒரு ஹாலிவுட்டில் அந்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை வச்சு வித்தியாசமான கதையாக கொண்டு வந்திருக்காரு. அது இல்லாமல் நம்ம பாரம்பரிய கலைகளில் வந்து கன்னட கலைகள்லையும் கொண்டு கொண்டு வந்து இணைச்சி காந்தார மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓரளவு படத்தை வந்து வெற்றி படமாக கொண்டு போயிட்டாரு இயக்குனர் ஸ்ரீநிதி பெங்களூர். அவர் அறிமுக இயக்குனர் சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இது வந்து ப்ரீ டெஸ்டினேஷன் மாதிரி நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மர்மங்கள்லாம் 1/2 மணி நேரத்துக்கு ஒன்றுமே புரியாது. ஹீரோ சுற்றி நடக்கிற மர்மங்கள்லாம் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நம்மளும் படத்துக்குள்ளே என்ட்ராகி அந்த ஹீரோவை படுற அந்த டென்ஷனை நம்மளும் அனுபவிப்போம். அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். என்னதான் ப்ரீ டெஸ்டினேஷன் பார்த்துட்டாலும் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவம். படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மர்ம தேசம் மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி, மைத்தாலஜிக்கல் மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அது ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மைல்டாக வந்து அந்த மர்மங்கள்லாம் விலகும்.
அது இல்லாம செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லாவே அந்த ஒரு நான் லீனியரா கொண்டு போயிட்டு படத்த வந்து சக்ஸஸா பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து சமீபத்தில மகாராஜா படம் வந்து ஒரு சாதாரண கதைய வந்து நான் லீனியரா கொண்டு போய் அந்த ட்ரீட்மெண்ட்ல, நரேஷன்ல படம் ஜெயிச்சுதோ, அந்த மாதிரியான ஒரு படம்னு வச்சுக்கங்க. அந்த மாதிரியான ஒரு கதைகளம் சிறப்பாவே கொண்டு போயிருக்கிற இயக்குனர், எடிட்டருக்கும் நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அந்த அளவு கட்டிங் படத்துல சிறப்பாவே பண்ணியிருக்காரு எடிட்டர். அவருக்கும் நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். படம் ஏற்கனவே சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் குழப்பத்துல, மிஸ்ட்ரியா, மைத்தாலஜிக்கலா அவர சுத்தி ஹீரோயின சுத்தி நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சொன்னா ரிவீல் ஆயிடும். ஸோ நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுல செகண்ட் ஹாஃப் அதுக்கு முற்றிலும் வேறுபட்ட அனுபவமா இருக்கும். அது என்னன்னா, பூர்வ ஜென்மத்துல நடந்த விஷயங்கள், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியான அவங்க சொந்த ஃபேமிலியான ஒரு திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் வந்து நம்மளையும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான அனுபவத்த கொண்டு வந்துரும். ஸோ மொத்தத்துல கலவையா வந்து படம் முடியும்போது ஒரு புது அனுபவமா இருக்கும். ஒரு வித்தியாசமான படத்த பார்த்த ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த படம் வந்து இந்த மாரியான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். புது அனுபவமான படங்கள் பார்க்கணுன்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஏத்த படம். ஜெனரல் ஆடியன்ஸும் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். எந்த அளவையும் ஏமாத்தாது. அது இல்லாம இந்த படத்த வந்து இந்திய ரசிகர்களுக்கு ஏத்த மாரி கன்டென்ட்ட வந்து சிறப்பா வச்சு சுவாரஸ்யப்படுத்தியிருக்காரு. ஏன்னா இது ஃபாரின் படம் மாரியே பண்ணியிருந்தா அந்த இது நமக்கு செட் ஆகாது. ஸோ இந்திய கலைகள், இந்திய மைத்தாலஜிக்கல் விஷயங்கள், அது இல்லாம ஹீரோக்கு உண்டான பிரச்சனைகள், அது எல்லாமே நல்லாவே டீல் பண்ணி, அ அந்த படத்துக்குள்ளேயே நம்மளையும் கொண்டு போயிட்ட இயக்குனருக்கு பாராட்டுகள். படத்துல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஹீரோ தீக்ஷித் செட்டி. அவர் வந்து டென்ஷன் ஆகி குழம்புற இடங்கள், மண்டை பிச்சுக்கிற இடங்கள் நம்மளையும் வந்து மண்டைய குழப்பிக்கிற அளவுக்கு இருக்கு. அது இல்லாம ஏற்கனவே பல படங்கள்ல, கன்னட படங்கள்ல கவனம் ஈர்த்த சைத்ரா பி. ஆச்சார் அவங்க நடிப்பும் சிறப்பா இருக்கு. சமீபத்தில வந்து ஒரு கன்னட படத்துல அவங்க கவனம் ஈர்த்திருப்பாங்க. ஒரு பார்ட் பின்னு வந்தது. அந்த படத்துல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துறாங்க. பல கன்னட படங்கள்ல சிறப்பான நடிப்புகளுக்கு பேர் பெற்ற நடிகை அவங்க சைத்ரா பி. ஆச்சார். படத்த பாருங்க உங்களுக்கே கவனமா தெரியும் யாருன்னு. அது இல்லாம படம் வந்து ஸ்லோ பர்ன் த்ரில்லரா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஜெட் வேகத்துக்கு போகுது. அந்த மர்ம முடிச்சுகள்லாம் விழும்போது நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கலந்து படம் நல்ல படம் பார்த்து திருப்தி குடுக்குது. ஸோ படம் மைனஸே இல்லையானா இருக்கு. என்னன்னா ஒரு புரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அது இல்லாம செகண்ட் ஹாஃப் நான் லீனியரும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த சம்பவங்களும் சில இடங்கள்ல கன்ஃப்யூஸ் ஆகுது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் திணறலாம். ஆனா ஒரு வித்தியாசமா கிளைமாக்ஸ்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியும், ட்விஸ்ட் தெரியும். அதுவரைக்கும் கொஞ்சம் புது அனுபவம் வேணும்னா இந்த படத்த வந்து கண்டிப்பா அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்கன்றது தான் என்னோட இது. சின்ன குறை தான் அது. ஏன்னா நான் லீனியரா போகும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுறது சாதாரண ஆடியன்ஸ்க்கு. அது இல்லாம உலக படங்கள் பார்க்காத ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் இருக்கும். மத்தபடி உலக படங்கள் பார்த்தவங்களுக்கு இது ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடும். ஸோ இதான் சின்ன குறை தான் என்ன அளவுல பார்க்க முடியுது. அதெல்லாம் படத்த வந்து 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லலாம் நான் லீனியர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா போற மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் 10 நிமிஷம் மொத்தமா 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். ஆனா இது ஏற்கனவே சொன்ன மாரி குழந்தைங்களுக்கான பிளாட் கிடையாது. ஒரு வித்தியாசமான உலக பட அனுபவங்கள் வேணும். அது டாக்குமெண்ட்ரி மாரி இல்லாம த்ரில்லரா மைத் வந்து மிஸ்ட்ரி நிறைஞ்சு, மைத்தாலஜிக்கல் சப்ஜெக்ட் நிறைஞ்சு, ஒரு விறுவிறுப்பாவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மர்மங்கள். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நான் லீனியரா ஒரு கனெக்ட் ஆகுற மாரி என்கேஜிங்கான படம் வேணும்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா போர் அடிக்காது. கொஞ்சம் ஸ்லோவா போகும். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. மத்தபடி இது 14 பிளஸ்ல இருக்கவங்க தாராளமா வீட்ல இருந்தே பார்க்கலாம். இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இப்ப கன்னட படம் அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்த்தா நல்லா புரியும். ஸோ அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னூட்டத்துல தெரியப்படுத்துங்க. வேற ஒரு துணை உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.